பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் இரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்று நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுடன் கெத்செமனே நோக்கின ஒரு நடைப்பயணம் என்கிற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற வேண்டிய சூழ்நிலையிலும் கடைசி நேரத்திலும் சபையார் அனைவரும் ஆண்டவரை இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு தருணத்துல கூடி தேவனுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மற்ற சூழ்நிலையிலும் இந்த ஒரு விசேஷித்தமான ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த காலப்பகுதியில ஜீவிக்கும் பொழுது அநேக சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக தான் அமைஞ்சிருக்குங்க. எப்படித்தான் இருந்ததுங்க? மகிழ்ச்சியாக இருந்ததா, இல்ல பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், சங்கடங்கள் நிறைந்த ஒரு காலப்பகுதியில நம்ம வாழ்ந்தோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க வேண்டியவராக இருக்கிறோமுங்க. அப்போ இந்த ஒரு காலப்பகுதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைகள் எப்படியாகத்தான் இருந்திருக்கும், கடினமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கடினமான சூழ்நிலையில கூட பிதாவாகிய தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைகள் எப்படி இருந்தது, எப்படித்தான் இருந்திருக்குங்க. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும், நாம் சத்தியத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், தேவனுடைய வார்த்தைகள் எவ்விதமாகத்தான் நம்மளைய காத்து நடத்தியிருக்குங்க. ஒரு ஆச்சரியமான வகையில தான் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா காத்து நடத்தியிருக்கும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கும்? பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் அமைஞ்சிருக்கும். அதிலும் விசேஷித்தமான இந்த ஒரு காலப்பகுதி மிக மிக ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கியம்னு கூட என்ன பண்ணலாங்க சொல்லலாம். அப்போ இந்த ஒரு நாளிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி காலப்பகுதியில நாட்களில அவர் கெத்செமனேக்கு என்ன பண்றாருங்க, ஒரு பயணம் மேற்கொள்றார். அது எங்கிருந்து அந்த பயணம் மேற்கொள்றார்? மேல் வீட்டு அறையிலிருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயணம் மேற்கொள்றார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் எங்கிருந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, எங்கிருந்துங்க? யோர்தான் நதியிலிருந்து எங்க முடியுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த 33 வருடங்கள் அவருடைய ஊழியம் எங்க முடியுது அப்படின்னா எங்கிங்க? கொல்கத்தால கல்வாரி சிலுவையில் என்ன ஆகுது அப்படின்னா அது முடியுதுன்னு பார்க்கிறோம். ஆனால் நாம் எங்கிருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல் வீட்டு அறையிலிருந்து அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போகும் பொழுது அவர் எந்தெந்த இடங்களுக்கு அவர் சென்றார், அங்க அவருடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுதும் நமக்கு என்ன எண்ணங்கள் வருது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சேலம் போறோம், ராசிபுரம் சைடு போறோம் அப்படின்னா அங்க நமக்கு என்ன ஒரு தாட் வரும்? கடந்த டிசம்பர் மாதம் ஆவிக்குரிய மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பைபாஸ்ல போகும்போது என்னதான் ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வருங்க? கன்வென்ஷன் ஞாபகம் வரும். கன்வென்ஷன்ல சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு சப்ஜெக்ட் ஞாபகம் வரும். சப்ஜெக்ட் கேட்காதவங்களுக்கு அங்க அவர்கள் என்னென்ன கையாண்டார்களோ, அவர் என்னென்ன சம்பவங்கள் செஞ்சாங்களோ அதுதான் என்ன பண்ணுங்க ஞாபகம் வரும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்செமனே போகும் பொழுது அந்த ஒரு டைம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு முழு நிலா இருந்த ஒரு நேரம், மிக மிக அமைதியான ஒரு இரவு. இப்போ இங்க உட்கார்ந்துட்டு ஒரு 2000 வருடங்கள் என்ன பண்றோங்க, டைம் டிராவல் பண்ணி போறோம். அப்போ போகும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றார், ஒரு முழு நிலா இருக்கக்கூடிய ஒரு இரவு, நிசாத்தின்னம் ஒரு கடுமையான
ஒரு இருள் இருக்கக்கூடிய ஒரு இரவு பகுதியாக, அமைதியான ஒரு இரவு பகுதியாக கூட இருக்குதுன்னு பார்க்கிறோம். இந்த ஒரு டைம்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ நாம் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், அதுவும் ஒரு இரவு நேரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு இரவு நேரம் எப்படி இருக்கும், நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், நமக்கு எந்தெந்த விஷயங்கள் ஞாபகத்துக்குள்ளாக வரும்? என்னென்ன விஷயம் வருங்க? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சபைக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சகோதர சகோதரருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அப்படிங்கும் போது அந்த காரியங்கள் இருக்கும் பொழுது பகல் நேரங்கள்ல பெரிதாக என்ன ஆகாது, அது நினைவுக்கு வராது, அது வலியும் தராது. ஆனா அந்த இரவு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடினமான இருதயம் உடைய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட அவருக்கு அந்த இருதயம் எப்படித்தான் இருந்ததுன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு கடினமான ஒரு இருதயமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் கடினமான ஒரு இருதயமா இருக்கணும், ஏன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எதனால இருந்திருக்குங்க? அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அனைவருக்கும் தெரியும், ஈடுபலி, அந்த ஒரு ரேன்சம் கொடுக்கக்கூடிய தருவாய் அப்படிங்கிற தெரியும். இருப்பினும் ஏன் கிறிஸ்துவுக்கு ஒரு கனத்த இருதயம் இருந்தது, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வரைக்கும் அந்த 33 வருடங்களும் அவரோட கூட இருந்த சீசர்களுடைய நிலைமை இனி என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுதுன்னா, இனி அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஆலோசனையிலும் வழி நடத்தலையும் என்ன ஆக மாட்டாங்க, நேரடியா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதுன்னு பார்க்கிறோம். இன்னொன்னு, இவர்களுக்குள்ள இனி சாத்தானுடைய கிரிகைகள் என்ன ஆகப்பட போகிறது? என்ன ஆகப்பட போகிறதுங்க? அவர் என்ன பர்மிஷன் வாங்கியிருக்கிறார்? கோதுமையை சுலக்கினால் புடமிடுகிறத போல பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கார். இனி சீசர்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கும்? அவர்கள் எப்படி அவர்களுடைய இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்கள்ல மேற்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றொன்று, கிறிஸ்துவனுடைய சிந்தனையில் இருந்தது, சீசர்கள் தேவனுடைய சாயலாக மாற வேண்டும் என்கிற ஒரு காரியம் கூட என்னவாக இருந்ததுன்னா மேலோங்கி இருந்தது. இப்போ கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் என்ன பண்றாருங்க? இப்போ அவருடைய ஊழிய காரியங்களை 33 வருடங்கள் செய்து முடிக்கிறார். இனி அவருக்கு பின் வரக்கூடிய சீசர்கள் தேவனுடைய சாயலை பெற வேண்டியவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா, சாயலை அடைய வேண்டியவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகணும் அப்படின்னா, மனத்தாழ்மை என்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள என்ன ஆகணும், அவங்க போகணும். அப்போ மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? சுயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் மேலானவன் இல்லை அப்படிங்கிற விஷயம், நான் லீடர் இல்லைங்கிற ஒரு விஷயம், நான் கடநிலையில கடைசி ஒரு பாதப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தூசி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜை காட்டக்கூடிய விதமாகவும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்கும் இந்த மன தாழ்மை. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல சீசர்கள் எப்படி இருக்கிறாங்க? வாசிக்கலாம் இந்த ஒரு வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, இப்ப என்ன ஒரு சூழ்நிலை அங்க வந்திருக்கு? கிறிஸ்துவுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, சீசர்கள் தேவனுடைய சாயலை பெற வேண்டியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்கு முதலாவது ஒரு காரியம் என்னவாக இருக்கு அப்படின்னா, மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனா சீசர்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கு? என்ன ஒரு விஷயம் இருக்குங்க? அங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க? இனி யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ சீசர்கள் மத்தியின மனத்தாழ்மையை எதிர்பார்த்த கிறிஸ்துவுக்கு இந்த ஒரு விஷயம் எப்படித்தான் இருந்திருக்கும்? எப்படித்தான் இருந்திருக்குங்க? ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் கடினமான இருதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சீசர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல
கரெக்டான டைம்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த செயல் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சீசர்களுடைய கால்களை அவர் என்ன பண்றார்? கழுவுறார். அப்போ சீசர்களுடைய கால்களை கழுவும் பொழுது கிறிஸ்துவுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? என்னவாக இருந்திருக்குங்க? கிறிஸ்துவோடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் வழிகாட்டுனா இப்போ உங்களுடைய பாதத்தை பிடித்து உங்களுக்கு நான் ஊழியம் செய்யறேன், உங்களுக்கு நான் ஊழியம் செய்யறேன். ஆக்சுவலா 12 பேருக்கும் யாருங்க அவரு? குரு. ஒரு குரு அவரையே தாழ்த்தி, மனத்தாழ்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அடையாளம், என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாரு? சீசர் மத்தியில காட்டுறார். இந்த ஒரு காரியம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு சம்பிரதாயமாக இருந்ததை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கையில் எடுத்து என்ன பண்றாருங்க, அதைய அவர்களுக்கு இந்த இடத்திலும் போதகரான அந்த சூழ்நிலை அவர் என்ன பண்றாருங்க, அந்த டீச்சிங்க சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு, தன்னுடைய அடிச்சுவடலை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கிறிஸ்து என்னதான் பண்றாருங்க? ஊழியம் என்ன பண்றாருங்க? செய்யறார். அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாருங்க? போவார். அப்போ இப்படி கால்களை கழுவி கொண்டு வரும் பொழுது எல்லாருடைய இருதயம் எப்படித்தான் இருந்ததுங்க? சீசருடைய இருதயம் எப்படித்தான் இருந்தது? கடினமாகத்தான் இருந்தது. ஒவ்வொருவரும் என்ன பண்ணாங்க? கால்களை, அவர் ஒவ்வொருவருடைய கால்களையும் சுத்தம் செஞ்சிருக்காரு அப்படின்னா அதற்கு சீசர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அவர் முன்பாக கால்களை தூக்கி என்ன பண்ணிருக்காங்க? காலை தூக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுங்க? கிளீன் பண்ணவும் முடிஞ்சது. இப்படி கிளீன் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்கிறார் யூதாஸ் இருக்கார் இல்லைங்க, அங்க யூதாஸுக்கும் என்ன பண்றார்? என்ன பண்றார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு மனத்தலைமை காட்டுறார். தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய, அதுவும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய முத்தத்தை வைத்து காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸுடைய கால்களையும் என்ன பண்றாரு? கழுவுறார். கழுவும் பொழுது என்ன மனப்பான்மையில கழுவி இருப்பார்? இப்போ எனக்கு ஒரு சகோதரனோ இல்ல நான் ஒரு சகோதரனுக்கோ ஒரு துரோகம் செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு வகையில செஞ்சுட்டேன். அவர் கை கொடுக்கும் பொழுது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது? என்னவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கை கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வருதா? ஆனா மாம்சத்துல இருந்து என்ன ஆகுங்க? அது வரும், கட்டாயம் வரும். அப்படிப்பட்ட தாட் வந்ததுன்னா அதை நம்ம மனத்தாழ்மையை கொண்டு சீர்திருத்துவதற்கான காரியங்களை தான் என்ன பண்றாரு கிறிஸ்து அங்க செய்து காட்டார். அப்ப யூதாஸினுடைய கால்களை கழுவும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மிக மிக வருத்தத்துக்குள்ளாக தான் என்ன பண்றாருங்க? அவரு என்ன பண்றாருங்க? கால் கழுவுறார். இந்த 12 பேர்ல ஒருவர் மட்டும் என்ன பண்ணாருங்க? நீங்க காலை கழுவலாமான்னு சொன்னார். யாரு சொன்னதுங்க? பேதுரு. அதுக்கு கிறிஸ்து என்ன மறு உத்தரவு கொடுத்தார்? நான் உன்னை கழுவாவிட்டால் வேற யார் கழுவார்? இது பேதுருக்கு மட்டும் சொன்னதில்லை, யூதாஸ்க்கும் சொன்னது. அப்ப யூதாஸ் இந்த இடத்துல ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களை காட்டி கொடுப்பேன், நீங்க என்னைய என்ன பண்ணிடுறீங்க? சுத்தப்படுத்துறீங்க. மீண்டும் நான் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த சீசர்கள் என்கிற ஐக்கியத்துல வந்து சேரணுங்கிறத கிறிஸ்துவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் யூதாசோ தேர்ந்தெடுத்து கொண்டது என்னதுங்க? யூதாசோ நாண்டு கொண்டு செத்தான் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோட தவறை அவர் என்ன பண்ணல, ரியலைஸ் பண்ணல. அங்க நடந்த சூழ்நிலையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த அந்த கால் கழுவுதலுக்கு உண்டான காரியத்தையும் அவரால் என்ன பண்ண முடியலைங்க, புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இங்க இந்த மேல் வீட்டு அறையில அனுசரிக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் முடிந்த பிறகு
இவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனைகள்ல ஓடிக்கொண்டிருந்த காரியங்கள் என்று நம்மளோட சகோதரர்கள் சொல்றாங்க. அதனாலதான் நேரடியாக என்ன பண்றாரு கிறிஸ்து, அவருடைய கால்களை கழுவுறாரு. ஆனா அந்த ஒரு புரிதல் யூதாசுக்கு இல்லை அப்படின்னா அவர் என்ன ஒரு மனநிலைமையில, என்ன ஒரு சிந்தனையில, என்ன ஒரு கடின இருதயத்துல அங்க அவர் இருந்தார் அப்படிங்கிறது என்னதாங்க மிகுந்த வருத்தத்துக்குள்ளான ஒரு காரியம். அப்போ இதை அப்படியே கடைசி கால பாத அங்கங்களாக இருக்கக்கூடிய சீசர்கள், மணவாட்டி வகுப்பார், புது சிருஷ்டிகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுதல் அந்த ஒரு டைம்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளையும் என்னதான் பண்றாரு, கழுவுறார். வருடம் தோறும் என்ன பண்றாருங்க, கழுவுறார். இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ண போறாரு, நம்மளுடைய பாவங்களை நான் கழுவாவிட்டால் உன்னை வேற யார் கழுவுவாருங்கிற அந்த ஒரு படிப்பினை நமக்கு என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். ஆனால் இந்த ஒரு காரியம், இந்த ஒரு புனிதமான அனுசரிக்க வேண்டிய இந்த ஒரு பந்தியிலிருந்து நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, சிந்திச்சு பார்க்கிறோமா? ஏன் அப்படின்னா நம்மளையே அறியாமல் இந்த ஹாலை விட்டு போனதுக்கு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக காரியங்கள் என்ன பண்ணுதுங்க, என்ன பண்ணிடுது, நம்மளைய விழுங்கிருது. அதுல விழுங்கிறதுல முதலாவது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த செல்போன், அப்புறம் இந்த டிவி. இது நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா முழுமையாகவே என்ன பண்ணுதுங்க, முழுங்கிருது. நம்மளால ரியலைஸ் பண்ண முடியறது இல்லை. இப்பதான் நினைவு கூறுதல் அனுசரிச்சு வந்திருக்கிறோம். இனி என்னுடைய வாழ்க்கையை நான் நாட்களை கடத்தி செல்லாமல் என்னுடைய ஓட்டத்தை மீண்டும் இந்த ஒரு அழைப்புக்குள்ள, இந்த அடுத்த ஒரு நினைவு கூறுதல் வருவதற்குள்ள என்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேலான அழைப்பை நான் நிறைவு செய்கிறேனா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள மேலோங்கி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோங்க, சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இது யூதாசை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன ஆகிறார், என்ன ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்ன பண்றாருங்க, சொல்றார். இது சொல்வதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை ஆவியிலே கலங்கி. அப்ப ஆவியிலே கலங்கிறதுனா என்னங்க, புரியல? அப்போ ஆவியில கலங்கிறது அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகும்? அடுத்த ஸ்லைட் வாசிக்கலாம். தமிழ் இருக்கிறதே வாசிருங்க. அவருடைய வருத்தம் யூதாசுக்காக இருந்ததே, ஏனென்றால் அவன் மிகவும் அன்பாக பராமரித்து வந்தவர்களில் ஒருவன். இப்பொழுது மிகவும் நன்றி கெட்டவன், நன்றி அறிவு இல்லாதவர், புனிதமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும். பாருங்க, இப்போ ஆவியில கலங்கி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா யூதாசுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய வருத்தம் யூதாசுக்காக இருந்தது. அவர் மிக மிக யூதாசை குறித்து என்ன பண்ணாருங்க, வருத்தப்பட்டார். ஏனென்றால் அவர் மிகவும் அன்பாக பராமரிக்கப்பட்டவர்களில் ஒருவர். எப்படி 12 பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பராமரித்தாரோ சேம் ஈக்குவலிட்டியா யாருக்கும் கொடுத்திருக்காருங்க, யூதாஸ்க்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அருமையான ஒரு மேய்ச்சலை பராமரிப்பை பெற்றுக்கொண்ட யூதாஸ் உடைய நிலைமை எப்படி போயிடுச்சு, இப்பொழுது மிகவும் நன்றி கெட்டவர். உலகத்திலேயே ரேராக சொல்லக்கூடிய வார்த்தை தான். எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட முடியாது. யாரை பார்த்து தான் சொல்ல முடியுங்க, நன்மையை பெற்றுக்கொண்டு
துரோகத்தை கொடுத்தவர்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஒரு வார்த்தை சொல்ல முடியும். இப்ப என்னை டக்குன்னு யாராவது சொல்லிட முடியுமா அப்படின்னா, நான் யாராவது துரோகம் செஞ்சதான் என்ன பண்ண முடியுங்க, நன்றி கெட்டவன்னு சொல்ல முடியும். சாதாரணமாக என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அதுக்கு என்று ஒரு ஒரு தவறான குணலட்சணங்களை காட்டக்கூடியவர்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், நன்றி கெட்டவர்னு சொல்ல முடியும். அடுத்தது நன்றி அறிவு இல்லாதவர். அவருக்கு என்ன இல்லைங்க, இப்ப என்ன கூட இல்லை அப்படின்னா அறிவு கூட இல்லை. இந்த வார்த்தையை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்துட்டோம்னா, நிதானித்து அறிய வேண்டிய ஞானத்தை பெற்றிருந்த யூதாஸ் இப்பொழுது அந்த ஞானத்தை என்ன பண்ணலீங்க, அவரு பிரயோஜனப்படுத்தல. இப்போ அந்த ஞானத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னா, எப்படி படுத்திட்டு இருக்காருங்க, காட்டி கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் எங்கே, சூழ்நிலைகள் எங்கே, எப்படி காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, ஞானத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட காரியங்கள் படி அவருடைய ஞானத்தை என்ன பண்ணலைங்க அவரு. பாருங்க, ஒவ்வொரு டைம் ஊமைகள் சொல்லும் பொழுதும் யூதாஸ் எங்கதான் இருந்திருப்பார், ஊமை வாக்கியங்கள் சொல்லும் போது எங்கதான் இருந்திருப்பார், அங்கதான் இருந்திருப்பார். அப்ப கெட்ட குமாரன் ஊமையை சொல்லும் பொழுது கூட யூதாஸ் எங்கதான் இருந்திருக்கணும். அப்ப இந்த கெட்ட குமாரன் என்ன ஒரு காரியம் செய்யறார், தகப்பனுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டு போயிடுறார். அவர் செய்தது தவறு என்று தெரிந்ததுக்கு பிறகு மீண்டும் எங்கதான் வராருங்க, தகப்பன் கிட்ட வரார். அந்த தகப்பன் என்ன பண்றார், மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அது யூதாஸுக்காக கூட என்ன பண்ணிருக்கலாம், அவரு கட்டாயம் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஞானத்தையும் அந்த ஒரு அறிவையும் அந்த ஊமை காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து குணலட்சணங்களை மாற்றிக்கொள்வதற்கு யூதாஸ்க்கு அங்க என்ன இல்லைங்க, அறிவில்லை. இப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, புனிதமற்றவர் என்று அவர் என்னதான் பண்ணியாகணும், நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது புனிதமற்றவர் என்று? புனிதம் இல்லாமல் அவர் என்ன பண்றார், அப்படியே புனிதத்திற்கு ஆப்போசிட்டாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களுடைய அந்த வேலிடான குணலட்சணங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்ப அங்க என்ன பண்ணிக்கிறாருங்க, அவர் நடக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது வாசிக்கலாம் சிஸ்டர், அடுத்த ஸ்லைடு. இது வாசிக்கலாம் சிஸ்டர், இந்த பாயிண்ட்ஸ் வாசிக்கலாம். துணிக்கியை யூதாசிடம் கொடுத்த போது நமது கர்த்தருடைய கண்ணின் பார்வையையும் நாம் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். அதாவது இப்போ நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் ரீபிரின்ஸ் நம்பர் R4167ல சொல்லக்கூடிய காரியம், துணிக்கியை யூதாசிடம் கொடுத்த பொழுது நமது கர்த்தருடைய கண் பார்வை நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய கண்ணு மாதிரி என்ன பண்ணலாம் இருந்து அந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம் சிஸ்டர். அதாவது யூதாஸ், நான் உன்னிடத்தில் காண்பிக்கும் அன்புடன் கூடிய இரக்கத்தை ஏன் நீ ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறாய்? பாருங்க, அதாவது யூதாஸ், நான் உன்னிடத்தில் காண்பிக்கும் அன்புடன் கூடிய இரக்கத்தை ஏன் நீ ஏற்க மறுக்கிறாய்? அடுத்தது வாசிக்கலாம் சிஸ்டர். நீ என்னுடைய நண்பன் என்றும் சீஷன் என்றும் உன்னை குறித்து அறிக்கை செய்திருக்கிறாய். பாருங்க, நீ, அதாவது கிறிஸ்து சொல்றார், நீ என்னுடைய நண்பன் என்றும் என்னுடைய சீசன் என்றும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, நான் கிறிஸ்துவோடைய சீசன், நான் கிறிஸ்துவனுடைய நண்பன் சொல்லி பெருமையாக என்ன பண்ணிட்டு இருக்காருங்களாமா, சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி பெருமையாக சொல்லிட்டு இருந்தவர் வாசிக்கலாம் சிஸ்டர். நீ என்னுடைய நண்பன் என்றும் சீஷன் என்றும் உன்னை குறித்து அறிக்கை செய்திருக்கிறாய். ஒரு நண்பனாக உனக்கு நான் என்னுடைய பங்கை செய்துள்ளேன் என்ற விதத்தில் நமது கர்த்தர் பார்வையின் மூலமாகவும் செய்கையின் மூலமாகவும் பேசினதை நாம் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். இந்த கண் பார்வையும் இந்த துணிக்கையும் சுயநலமான யூதாஸை திணற வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் பார்வோனின் விஷயத்தில் வாதைகளை எடுத்து போடுவதன் மூலமாக
கர்த்தர் இரக்கத்தை காட்டும் போதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் அதிகமாக கடினப்பட்டது போலவே. போதுங்க சிஸ்டர். இப்போ இந்த இடத்துல யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க, நம்மளோட மூத்த சகோதரர் யாருக்கு ஒப்பிட்டு பேசுறார்? பார்வோனுக்கு ஒப்பிட்டு பேசுறார். பார்வோன் என்ன பண்ணாருங்க? ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரை பிதாவை தேவன் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது அவருடைய மனசு லெகுவானதுக்கு பிறகு மீண்டும் என்ன ஆகுதுங்க? அவருடைய இருதயம் கடினப்படுகிறது. ஏன் கடினப்படுகிறது அப்படின்னா, அந்த ஒரு விட்டு கொடுக்க கூடாது, இவர்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு மூளையாக இருந்தது, இருதயமாக யாருக்கு இருந்ததுங்க? பார்வோனுக்கு இருந்தது. அதற்கு ஒப்பிட்டு யூதாஸ்க்கு என்ன பண்றாருங்க? சொல்றாரு, எத்தனையோ முறையோ கிறிஸ்து ஒரு நண்பன் என்கிற முறையிலும் ஒரு குரு என்கிற முறையிலும் தன்னுடைய சீசனுக்கு நீ தவறு செய்து மீண்டும் என்கிட்ட வரணும், உன்னுடைய தவறை நீ ரியலைஸ் செய்யணும், நீ பாவ மன்னிப்பு பெறணும் என்று என்ன பண்றாருங்க? அநேக முறைகள் அவரை வார்த்தையினாலும் மற்ற காரியங்களாலும் அவரை தேற்றும் பொழுது அவர் என்ன பண்ணல? அவர் என்ன பண்ணலீங்க? அதை ரியலைஸ் பண்ணல. அவருடைய இருதயம் மிக மிக கடினப்பட்டு என்னதான் ஆயிட்டு இருக்கு? கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத என்னவா இருக்குங்க? சிந்தனையில இருக்கு. அப்போ யூதாஸ்ங்க கிறிஸ்துவை காட்டி கொடுக்கல அப்படின்னா அப்புறம் வேற யார் காட்டி கொடுக்கிறது? நீ காட்டி கொடு, என்னோட அப்பம் புசி, என்னோட கூட இருந்து திராட்சை ரசமும் பானம் பண்ணு, நீ என்னை காட்டி கொடு, நீ என்னை முத்தம் கொடு, என்ன வேணா பண்ணு, ஆனால் மீண்டும் தயவு செய்து தேவன் கிட்டையும் வந்திருப்பா அப்படிங்கிறதுதான் கிறிஸ்துவனுடைய அந்த குருவனுடைய அந்த நண்பனுடைய மேலான எண்ணமாக என்ன இருந்ததுங்க? இருந்தது. ஆனால் எப்படி ஒரு எகிப்தில புறஜாதி தேசத்தில் இருக்கக்கூடிய பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்ததோ அதற்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொல்றார் தன்னுடைய சீசனுடைய இருதயம்னு சொல்றார் நம்மளோட மூத்த சகோதரர். அப்போ எவ்வளவோ முயற்சியில் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? எடுத்திருக்கிறார். ஆனால் யூதாசோ மனம் திருந்தவில்லை, மாறவில்லை. அவர் தப்ப கடைசியில் என்ன பண்ணாருங்க? ரியலைஸ் பண்ணினார். அங்க ஆலயத்துல போய் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட என்ன பண்ணாருங்க? மூப்பர்கள் கிட்ட காசை, வெள்ளி காசை வீசிட்டார். ஆனால் வீசிட்டு அவர் எங்க வந்திருக்கணும்? மீண்டும் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளாக இருக்கக்கூடிய ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருக்கக்கூடிய அவருடைய இணக்கத்தார்கிட்ட என்ன இருக்கணுங்க? அவரு ஓடி வந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணல? ஓடி வரல, தூக்கு போட்டு என்ன பண்ணிட்டாருங்க? மரித்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இவ்விதமான காரியங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கு? யூதாசை குறித்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்று பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். பாருங்க, இந்த காரியங்கள் முடிந்த பிறகு மேல் வீட்டு அறையிலிருந்து சொல்றார், நான் பிதாவினால் அன்பாய் இருக்கிறேன் என்று பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படி இப்படி நடக்கும் என்று எழுதியிருக்கிறது, இவ்விடம் விட்டு போவோம் அப்படின்னு சொல்றார். அப்போ சரி, ஓகே, உனி அவர் எடுக்கக்கூடிய காரியம் இதெல்லாம் ஓகே. இனி நான் பிதா மேல எப்படி அன்பு வச்சிருக்கிறேன், அவருடைய கட்டளைகளை நான் எப்படி நடக்கிறேன், எழுதியிருக்கிறபடி ஒரு எழுத்து கூட மாறாமல் ஒவ்வொரு வாக்கியங்களும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் நிறைவேறும்படி நான் என்ன பண்ண வேண்டுங்கிறாருங்க? செயல்படுத்த வேண்டும். வாங்க இந்த இடத்தை விட்டு போகலாம். மேல் வீட்டு அறையிலிருந்து என்ன பண்ணலாங்கிறாருங்க? போகலாம்னு சொல்றார். அப்போ மேல் வீட்டு அறை, அந்த வீடு யாருடைய வீடுன்னு நம்மளோட சகோதரர்கள் சொல்றாங்க அப்படின்னா மார்க்குனுடைய வீடாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். அடுத்தது அவங்க எங்க கடந்து போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு மேப், மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு
ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பயணித்த இடங்கள். இந்த ஒவ்வொரு இடங்கள் போகும்பொழுதும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனைகள் எவ்விதமாக இருந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோங்க, பார்க்க போகிறோம். இப்ப அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட் சஃபர். அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து தான் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க, கடந்து செல்கிறாங்க. இப்போ முதலாவது அவங்க கடந்து சென்று போகக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சிட்டி கேட், நீடில் கேட், ஏசான் கேட் அப்படின்னு சொல்லப்படும். இஸ்ரேலோடைய காம்பவுண்ட்ல மொத்தம் எத்தனை வால்கள் இருந்து எத்தனை கேட் இருந்துன்னு பார்த்துட்டோம்னா 12 கேட் கதவுகள் இருந்துன்னு பார்த்துருக்குறோம். அதுல ஒரு கேட்டு தான் இந்த நீடில் கேட். இந்த நீடில் கேட்டை குறித்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோங்க, we are known well. என்னதுங்க, ஒட்டகமானது அனைவருக்கும் இந்த ஒரு வசனம் அத்துபடி. இந்த அத்துபடியாக இருக்கக்கூடிய வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி, ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக நம்ம பேசிக் கிளாஸ் கேட்டிருக்கும் பொழுது நம்மளுடைய கண்களை திறந்த ஒரு வசனமாக இருந்தது. அது யாரும் மறுக்க முடியாது. என்னவாக இருந்ததுங்க, என்ன அடையாளப்படுத்துது? அந்த ஒட்டகம் என்ன பண்ணணும், இப்போ தன்னை தாழ்த்தி தன் மேல இருக்கக்கூடிய சுமைகளை இறக்கி வைத்து என்ன பண்ணணும், இப்போ குனிந்து அடிபட்டு ஒடுங்கி என்ன பண்ணணும், போகணும். இதுக்கு உண்டான அர்த்தம் தெரியாதவர்கள் யாரா இருந்தா கை தூக்கலாம். இனி வரக்கூடிய நாள்ல நம்ம மூத்த சகோதரர்கள் எடுப்பார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அநேகருக்கும் எல்லாத்துக்குமே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதற்கு உண்டான அர்த்தம் நன்றாகவே தெரியும். இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அப்ப தெரிந்து கொண்ட வசனத்தின்படி ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, என்னென்ன வந்திருக்கிறது அப்படிங்கிறத எனக்குள்ள நானே சிந்தித்து அறிவது மேலான காரியம். மற்றவர்களை நான் சொல்வது அது அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காரியமாக போயிடும். அப்போ இது கிறிஸ்து அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போவோம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அதை காட்டிலும் எளிது ஊசியினுடைய காதுக்குள்ள ஒட்டகம் என்ன ஆயிரும், போயிரும் அப்படிங்கிறார். அப்போ இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆல்ரெடி கேட்டுக்கிறோம். இங்க கிறிஸ்து இந்த ஒரு கேட்டை பார்க்கும் பொழுது அவர்களுடைய மைண்ட்ல என்ன வந்திருக்கும், இதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய எண்ணத்தில் என்ன வந்திருக்கும், என்ன வந்திருக்குங்க? ஊமை பேசினது ஓகே, கிறிஸ்து அங்க அவரை முன் வைத்து பார்க்க முடியுமா? அந்த இடத்துல கிறிஸ்துவை முன் வைத்து பார்க்க முடியுமா, முடியாதுங்களா? பார்க்க முடியுமா, முடியாதுங்களா? ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஐஸ்வர்யவான். என்ன ஐஸ்வர்யவான்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இதுக்கு மேல அவருக்கு என்ன பிரைடு வேணும், என்ன மேன்மை வேணும்? ஆனால் அவர் அந்த ஒட்டகத்தினுடைய இடத்துல அவரை வச்சு பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? நான் ஒரு ஐஸ்வர்யவான், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நான் தாழ்ந்து போகிறேன், இதோ நான் அன்பு கூறணும், பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றணும். அதுக்கு முதலாவது அவர் கையில் எடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, அந்த ஊமை வாக்கியம் சீசர்களுக்கு மட்டும் கிடையாது, அது எனக்கும், அதன்படி நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொன்ன இந்த உலகத்துல ஒரே போதகர் அவர் தான். ஒரே போதகர் என்னதாங்க, டீச்சிங் பண்ணி அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரே போதகர் அவர் தான். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். காலேஜில் ஒரு பிசிஏ ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தவங்கள பார்க்கலாம். இப்போ ஒரு பிசிஏ எடுத்த ஒரு ப்ரொஃபஸர், அந்த டீச்சிங் பண்ண ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலேஜில் தான் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க,
ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உருவாக்குறாரு. ஆனால் அவர் சாஃப்ட்வேர் என்ஜினியரா என்ன ஆகல, அவர் ஒரு கடைநிலையான ஒரு ப்ரொஃபஸராகவே என்ன ஆயிடுறாரு, அந்த காலேஜ்ல நின்றார். அப்போ போதிக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? இங்க மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கிற என்னுடைய நிலைமை என்ன? நான் எவ்விதமாக போதிக்கிறேனோ அவ்விதமாக நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா? நான் என்னுடைய சுமைகளையும் என்னுடைய நான் மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை நான் இறக்கி வைத்திருக்கிறேனா அப்படிங்கிறத நான் முதலாவது என்ன பண்ணி பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். அந்த ஒரு காரியத்தை கிறிஸ்து என்ன பண்றார், அந்த ஒட்டகத்தோட இடத்துல வச்சு தாழ்ந்து என்னென்ன காரியங்கள் மேல் படி பார்க்கிறாருன்னா, வாசிக்கலாம் சிஸ்டர். கிறிஸ்து என்ன என்ன சுமைகளை இறக்கி வைத்தார், வாசிக்கலாம். ஒரே பேரான குமாரன், உலகத்தின் ஐஸ்வர்யவான், பிரதான தூதன். பாருங்க, அவர் பிரதான தூதன், லோகோஸ் என்கிற ஒரு நிலைமையில அவர் என்ன பண்றாருங்க, எவ்வளவு பெரிய மேலான ஒரு தூதன். அந்த ஒரு தூதன் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து என்ன பண்றார், மனித பிறவியல் கிட்ட தன்னை தானே என்ன பண்றாருங்க, ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த பாயிண்ட், சகலத்தையும் அவர் மூலமாக படைத்தல், பிதாவுக்கு அடுத்த ஸ்தானம், வாழும் உரிமை, பரிபூர்ண தூதன், பரலோக மகிமை, கணம். பாருங்க, இத்தனை காரியங்களை இன்னும் அதிக காரியங்கள் இருக்கும். இதை நமக்கு தென்பட்ட என்ன ஒரு சில பாயிண்ட்களை மட்டும் என்ன பண்ணிருக்கோம் போட்டிருக்கிறோம். அப்போ இப்படி மேலான காரியங்களை வைத்திருந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாவியின் ரூபமான இந்த மனித ரூபத்தை எடுத்து என்ன பண்றாருங்க, சகல விதமான மேன்மையான காரியங்களையும் என்ன பண்றாரு, இறக்கி வைக்கிறார். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக முடியுது, அவரால் என்னாக முடிஞ்சதுங்க, என்னாக முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ராஜாவாக என்ன பண்றார், இன்னைக்கு ராஜாவாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இப்ப இருக்கிறார். இந்த ஒரு ஸ்தானம் வந்தது அப்படின்னா அவளை ஈஸியாக வரல. அநேக முயற்சிகள் நிமித்தம், அநேக சூழ்நிலைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக விஷயங்களை என்ன பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அவர் கிட்ட இருந்து ஒதுக்க வேண்டியதாகவும் இறக்கி வைக்க வேண்டியதாகவும் இருந்தது. இந்த ஒரு நிலைமையில இருக்கிறோமா? மேலான ஆசீர்வாதம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் என்ன இருக்குங்க, நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எவ்விதத்துல கையாண்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்தை கடக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு வந்த ஞாபகம் என்னதாங்க, இந்த ஒரு காரியம்தான். அப்போ வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, இப்போ அவர் மனுஷர் சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே என்ன பண்ணியிருக்கார், தம்மை தாமே என்ன பண்ணியிருக்காருங்க, வெறுமையாக்கி இருக்கார். வெறுமையாக்குறதுன்னு என்னங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவருக்கு என்று இந்த பூலகத்தில் என்ன இல்லைங்க, அவருக்கு தலை சாய்க்கிறது கூட என்ன இல்லை. அவர் பிறக்கும் பொழுது கூட நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டடான இடம் இல்லை, அவ்வளோ பெரிய சொபிஸ்டிகேட்டடான இடம்லாம் வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு நிலைமையில கூட அவர் என்ன பண்ணலைங்க, பிறக்கல. ரொம்ப மிகுந்த கடுமையான சூழ்நிலை தான் அவர் என்ன பண்ணார், பிறக்கிறார். இப்ப அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா இவர் யார், இவர் யார் அப்படின்னா பரிபூர்ண தூதன், வாழும் உரிமையை கொண்டவர், பரலோக மகிமை, கனம் பொருந்தியவர், சகலத்தையும் அவர் மூலமாக படைக்கப்பட்டது. ஆனா அவருக்குன்னு என்ன இல்லைங்க, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர் கண் முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்னால என்ன பண்ணப்பட்டுச்சு, ஆனால் அவர்னால சொந்தம் கொண்டாட முடியல. ஏன் அப்படின்னா கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே வெறுமையாக்கினார்.
அப்போ இந்த கீழ்ப்படிதல் நிலைமை எப்படின்னா இப்படித்தான் இருக்கும். தன்னை சுற்றி என்ன பலம் இருந்தாலும் தன்னை ஒரு நிராயுத பாணியாகத்தான் அவர் என்ன பண்ணுவாருங்க, எண்ணி அந்த ஊழிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது ரொம்ப கடினமான விஷயம். தாழ்மை காட்டலாம், ஆனால் சிலுவையில் இருக்கும் பொழுது சிலுவையில் இருக்கக்கூடிய மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்துவது என்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இப்ப நீங்க நம்ம காய்ச்சல் இருக்கும்போது நம்ம பக்கத்துல தொண யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்ல வார்த்தையிலே பேசினாலும் நமக்கு எப்படித்தான் இருக்கும், இரிட்டேட் ஆகும். ஆஃப்டர் ஆல் ஒரு காய்ச்சல், நம்மளால என்ன பண்ணிக்க முடியலைங்க, சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சுகளை கேட்க முடியல. சும்மா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருன்னு என்ன பண்றோம், எரிஞ்சுழுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தொங்கிட்டு இருக்காருங்க, இரவு முழுவதும் அலைக்கழிச்சு அடிச்சு விசாரணைன்னு என்ன பண்றாங்க, அலைக்கழிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, துப்புறாங்க, கொட்டுறாங்க, எந்த ரெஸ்டும் கொடுக்கல, அலைக்கழிச்சுட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவர் என்ன பண்றாங்க, சிலுவையில தூக்கி இங்க ஒரு கிரீடம், என்ன கிரீடம், முள் கிரீடம், 2 கைகளையும் ஆணி, கால்கள்ல ஆணி, சாட்டையடி, வலி வேதனைகள் நிமித்தம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, என்ன காமிச்சிட்டு இருக்கார், தாழ்மையை காட்டுறார். ஒரு கடுகளவு, ஒரு தூசி அளவு கூட அவருடைய இருதயத்துல சுற்றி இருக்கக்கூடிய பாசான் தேசத்தை எருதல்கள் மேலேயோ தன்னை காட்டி கொடுப்பதற்கு தன்னுடைய சீசனை யூஸ் பண்ணிக்கிட்டவங்க கிட்டையோ தன்னை கொல்வதற்கு என்று கச்சிக்கிற சிங்கம் மாதிரி, அடிச்சு பீறி எடுக்கிற சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவங்க மேல அவர் என்ன பண்ணலைங்க, இருதயத்தின் அளவில் கூட எண்ணத்தின் அளவில் கூட என்ன பண்ணல, அவரு கோவப்படல. நம்ம கோவமே பண்ணலினாலும் சவுண்ட்ஸ் மூலம் என்ன பண்ணுவாங்க, அது என்ன சவுண்ட் தெரியுங்களா, அந்த இச்சு கொட்டுவோம். அது எது கொட்டுறோம், சந்தோஷத்துல கொட்டுறோம், ஒரு வெறுப்பின் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க, கொட்டுவோம். அந்த ஒரு சான்ஸ் கூட எடுத்துக்கலீங்க கிறிஸ்து. அவ்வளோ மனத்தாழ்மையை காட்டி அவர் என்ன பண்ணார், பிதாவின் மேல் இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ணார், காட்டினார். அவருடைய மனவாட்டிகள் மேல் இருக்கக்கூடிய அன்பை, மனவாட்டி வகுப்பார் மேல் இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்றாருங்க, காட்டினார். சகலத்தையும் அவர் என்ன பண்றார், அவருக்குள்ளாக கீழ்படுத்துறார். எல்லா எமோஷன்ஸையும் என்ன பண்றார், கண்ட்ரோல் பண்றார். இவர்கள் நிமித்தம் ஒரு கட்டத்துல தேவன் என்ன பண்றாருங்க, என்ன பண்றாரு அப்படின்னா, இதோ என்னுடைய நேசகுமாரன் என்று யோர்தான் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்குண்டான சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய முடிவு எங்க காமிச்சிருக்காருங்க, அங்க தொடக்கம், அந்த வார்த்தையினுடைய தொடக்கம், அது முடிவு வரும்பொழுது இதோ இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் என்கிற ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதுக்குள்ள நடக்கக்கூடிய காரியங்கள் சாதாரண காரியங்களாக இருக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண முடியாதுன்னா கேர்லெஸ்ஸால இந்த ஒரு ஓட்டத்தை, புது சிருஷ்டி என்கிற இந்த ஒரு அழைப்பை என்ன பண்ணிட முடியாது, பூரணப்படுத்திட முடியாது. அதற்கு என்று நாம் பல காரியங்கள் என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாருங்க, அந்த நரிகளை படைச்சது யாருதாங்க, அந்த குருவியை படைச்சது யாருதாங்க, இதுக்கெல்லாம் கூடு இருக்கு, இதுக்கெல்லாம் தங்குற குழி இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கோ தலை சாச்சு படுக்கிற கூட என்ன இல்லை, ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு இங்க படுப்பார், நாளைக்கு எங்கேயோ படுப்பார், நாளானைக்கு எங்கே வேணா இருப்பார். அப்போ அவருக்கு என்று நிரந்தரமாக ஒரு இடத்தை வைத்து கொண்டு அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யவில்லை. அவருடைய ஊழியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, என்னவாக தான் இருந்ததுங்க,
ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்து என்ன பண்ணல, ஒரே இடத்துல இருந்து என்ன பண்ணலீங்க, செய்யல. அவருடைய ஊழிய காரியங்கள் நிமித்தம் அவர் எதையும் என்னவும் பண்ணிக்கல, சம்பாதித்தும் கொள்ளவில்லை. இதோ ஊழியம் கொள்வதற்கு என்ன பண்ணலீங்க, அவரு வரல, ஊழியம் செய்வதற்கே வந்தேன் என்கிற வசனத்தை அவர் என்ன பண்றார், இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற பார்க்கிறோம். அடுத்தது, நாம் என்னென்ன சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். இப்ப அந்த ஒட்டகமாக நம்ம இருக்கிறோமா? இப்ப கிறிஸ்துவனுடைய இந்த பயணத்துல யாருந்தான் இருக்கிறோம், யாருந்தான் இருக்கிறோங்க, நாமும் இருக்கிறோம். அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் இருக்கிறோம். நாம் என்னென்ன சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும் அப்படின்னா, சுயம், மேட்டிமை, புகழ்ச்சி, பெருமை, பொறாமை, கோபம், பதவி, செல்வாக்கு, இது எல்லாமே வேணும். வேணுமே வேண்டாங்களா? வேணுமே வேண்டாங்களா? ஒரு புது சிருஷ்டிக்கு இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லாத பாயிண்ட்ஸ். நமக்கு சொரணை இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. யார் எதை பேசினாலும், யார் நம்ம மேல சங்கடப்பட்டாலும், யார் நம்ம மேல வருத்தப்பட்டாலும், நான் ஒரு புது சிருஷ்டி, நான் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சூழலை பின்பற்றக்கூடிய ஒரு நபர். நீங்க என் மேல என்னதான் வெறுப்புகளையும் என்னதான் காரியங்களை காட்டினாலும் எனக்கு இவ்விதமான காரியங்கள் என் மத்தியில தென்படாது. இப்படிப்பட்ட புளிப்புகளை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோங்க, நம்மளுடைய எல்லைகளிலிருந்து துரத்த வேண்டியவர்களாகவும் அகற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது பாயிண்ட், உலக ஆசை மற்றும் இச்சை. இது ஒரு புது சிருஷ்டிக்கு எவ்விதமாக இருக்குதுங்க. இச்சை, ஆசை, அது ஒரு உணவு மேல கூட என்ன ஆயிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. முற்றிலும் நம்முடைய சுயத்தை வெறுத்தவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து உலக கவலை, குடும்ப பொறுப்பு. இதுல நம்ம ரொம்ப 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 என்ன ஆயிரும் தெரியுங்களா, முத்தி போயிடுறோம். ஒரு புது சிருஷ்டி இந்த மூணாவது பாயிண்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப முத்தி போயிடுறோம். எப்படி முத்தி போயிடுறோம் அப்படின்னா, நான் என்னுடைய வேலையோ என்னுடைய தொழிலையோ நான் இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா என்னுடைய குடும்பம் ஓடாது. நம்ம எப்படி தெரியுங்களா, இந்த உலகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் தான் அச்சாணின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம வேலை செய்யற விதமும், நம்ம காட்டக்கூடிய குணலட்சணங்களும், நம்ம காட்டக்கூடிய கிரியைகளும் பாருங்க. சபையை விட்டு விட்டு, ஆராதனையை விட்டு விட்டு, கன்வென்ஷனை விட்டுட்டு என்ன பண்றோம், வேலைக்கு போகணும்னு போறோம். எதுக்கு போறோம்? நான் ஒரு நாள் லீவ் எடுத்தா என் வீடு நடு தெருவுக்கு போயிருன்னு இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? ஒரு நாள் லீவ் எடுத்தா, 2 நாள் லீவ் எடுத்தா நான் என்னுடைய குடும்பம் நடு தெருவுக்கு போய் நான் பிச்சை தான் எடுப்பேன் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போலதான் பாதுகாத்தார். ஆனா அதை நம்ம இடத்துக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இந்த குடும்பம் சொபஸ்டிக்காக இருக்கிறதுக்கும் நான் நல்லாக இருப்பதற்கும் என்னுடைய உழைப்பு தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. தேவன் கொடுத்த ஒரு கிருபை, ஒரு இரக்கம், அது நிமித்தம் தான் என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய அன்றாட பொழப்பே என்ன ஆயிட்டு இருக்குங்க, நடந்துட்டு இருக்குது. நம்ம நினைக்கலாம் இல்ல. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவன் முன் குறித்தது, தேவன் தீர்மானித்தது. அது தேவன் கரெக்டான நேரத்துல செய்வார். ஆனால் அது வரைக்கும் நம்ம கிட்ட தேவைப்படுகிறது நீடிய பொறுமை, நீடிய சமாதானம். இது ரெண்டும் இல்லாம நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், சீரழிச்சுக்கிறோம். சொல்றோம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றோம். ஆக்சுவலா பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து கடந்து, புது சிருஷ்டி என்கிற வார்த்தையிலிருந்து கடந்து, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி என்கிற வகுப்புக்குள்ள போக வேண்டியவர்கள் இன்னும் என்னதான் நமக்குள்ள சொல்ல முடியுது,
நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் இன்னும் இருக்கிறோம். நம்ம இன்னும் படித்து கை தேர்ந்து நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுகளில் எழுதி பாஸ் பண்ணாமல் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம கிராஜுவேட் ஆகலை, நம்ம இன்னும் பட்டம் பெறல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி ராஜரீக வகுப்பார் அப்படிங்கிற கிரீடத்தை இன்னும் என்ன பண்ணலீங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன டெஸ்ட்லையும் என்ன ஆயிடும், ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உலக சிநேகம். இந்த ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்லையோ ஜஸ்ட் ஒரு மெசேஜில் வந்தாலும் என்ன முடிஞ்சுதுங்க, புது சிருஷ்டியோட வாழ்க்கை முடிஞ்சுது. ஒரு மெசேஜ் போதும். மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கு நாளைக்கு திருமணம் வந்துருங்க அப்படின்னு போட்டாலே முடிஞ்சுது. போகணும், அதற்கு நம்மளுடைய நண்பர்கள் கூட்டத்தை சேர்க்கணும், காரில் போகணும், பைக்கில் போகணும், கல்யாணத்தை முடிக்கணும். அப்போ அங்கிருந்து எங்கெங்க ஒவ்வொருத்தருடைய ஆலோசனைகள் படி நம்ம என்ன ஆயிடுவோம், வீட்டுக்கு வர மாட்டோம், ஏதோ ஒரு இடத்துக்கு என்ன ஆயிடுவோங்க, கடந்து போயிடுவோம். அப்போ இந்த உலக சிநேகம் மிக மிக கன்னி மாதிரி ஒரு புது சிருஷ்டிக்கு. உலக சிநேகம் ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையில வந்துருச்சுனாலும் நம்ம என்ன ஆயிடுவோம், விழுந்துருவோம்னு பார்க்குறோம். அடுத்தது, நாம் வாழும் உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும். அப்ப நாம் வாழும் உரிமைகள் அப்படின்னு என்னங்க, நான் வாழும் உரிமைகள் நாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா எதையே சொல்லலாம். சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். நான் சராசரியான ஒரு மனிதன் என்கிற இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற உரிமையை நம்ம என்ன பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த சராசரியான மாம்சத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் பணம் வேணும், திருமணம் வேண்டும், குழந்தைகள் வேண்டும், கல்வி வேணும், வேலை வேணும், பிஸ்னஸ் வேணும், காசு வேணும், உடை வேணும், காரு வேணும், பங்களா வேணும், எல்லாம் வேணும். அப்போ இந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, சராசரியான இந்த விருப்பத்தை, உரிமையை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நாம முழுமையான ஒரு புது சிருஷ்டி என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள என்ன ஆயிடலாம். அப்போ முதலாவது நம்ம கிட்ட இருந்து அழிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆணி வேறு, நான் மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணியே ஆகணும், முற்றிலுமாக என்ன பண்ணணும். அதனாலதாங்க நம்ம குடும்பத்துல குழப்பங்கள் வருது. நான் ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷி, நான் பேசுறத கேட்க மாட்டியா? நீலாம் ஒரு மனுஷன், நீ பேசுறத நான் கேட்கணுமா? நீ ஒரு மனுஷன் சொல்லிட்டு நீ சொல்றத நான் கேட்கணுமா? அப்படின்னு என்ன ஆகுது குடும்பத்துல, வேலையில, கல்வி பயில்ற இடத்துல எல்லாமே என்ன ஆகுதுங்க, ஒரு புது சிருஷ்டியை கொன்று போடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது, வருது. இதை நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, இது வாழும் உரிமை தான், ஆனா இது புது சிருஷ்டிக்கல்ல. இது ஒரு மாம்சத்திற்கு, ஒரு மனிதனுக்கு வாழ வேண்டிய உரிமைகளை நாம் முழுமையாக தத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஓகே, இதுக்கு நம்ம பெரிய ஒரு டெஃபினிஷன் வேண்டாம், டைம் கடந்து போகிறது. அப்போ உலகத்துல அன்பு கூற வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்ததாக இந்த ஒரு பயணம் எங்க கடந்து செல்லுதுன்னா, ஒரு ஷார்ப் லெஃப்ட் எடுக்கிறாங்க. அங்க ஒரு இடம் வருகிறது, த வேலி ஆஃப் கெகனா, ஹினோம். கெகனா அப்படிங்கிற இனோம் அப்படிங்கிற ஒரு இடம் எதை குறிக்கிறதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்ம நன்றாக படித்த ஒரு வார்த்தை தான். 12 இஸ்ரேலுடைய காம்பவுண்டுக்கு 12 கேட் இருக்கு. அதுல ஒரு கேட்டு தான் இந்த கெகனா. இந்த கெகனா குப்பையும் மற்றும் பிணங்களையும் எரிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த கெகனா எதையை அடையாளப்படுத்துவதா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார்? இரண்டாம் மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக சொல்றார். அப்போ இதுக்கு முன்பாக பார்த்தோம் பாத்தீங்களா, உலகத்தின் மேல் அன்பு கூறுகிறவர்கள் அப்படிங்கிற வார்த்தை. இது உலகத்தின் மேல ஒரு புது சிருஷ்டி யார் அதிகமான அன்புகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த மிகுந்த புது சிருஷ்டிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை செய்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கடினமானவர்களாகவும்
ஒரு கொடூரமான குணலட்சணம் உடையவராலும் என்ன மாறிடுவாங்க. இந்த இடத்துல தவறுகள் செய்யக்கூடிய துர்குண மனிதர்களை என்ன பண்ணுவாங்களாமா, இங்க எரிப்பாங்களாம். அப்போ இந்த இடத்துல புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நம்மளும் தேவையில்லாத குணலட்சணங்களை காமிச்சோம் அப்படின்னா, இந்த கெகனா அப்படிங்கிற அடையாளப்படுத்தக்கூடிய இந்த 2ஆம் மரணத்துக்கு என்ன ஆயிருவாங்க, போயிடுவோம். புது சிருஷ்டிகள் ஆல்ரெடி ஒரு மரணத்துக்குள்ள என்ன ஆயாச்சு, போயாச்சுங்களா இல்லைங்களா? எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று ஒரு மரணத்துக்குள்ளாக இந்த உலகத்துக்கு மறித்து என்ன ஆயாச்சுங்க, வந்தாச்சு. இப்ப மீண்டும் ஒரு மரணத்துக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளை மாறி ஒரு அறிவில்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் தீர்க்கதரிசனங்களையும் ஆண்டவர் பேசின ஊமைகளையும் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தேவனுடைய அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு கல்விமான்களிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம, சாலமோனிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானவன்களாக இருக்கக்கூடிய நம்ம 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனா நம்மளை என்னதான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அங்க எப்படி யூதாஸுக்கு நன்றி அறிவு இல்லாதவன் அப்படின்னு வந்ததோ, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு 2ஆம் மரணத்திற்கு என்ன ஆயிடுவோம், நாமளும் சென்று விடுவோம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் ஆரோசிகமாய் இருப்பார்கள். ஆரோசிகமாக இருப்பார்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்களாமா, ஒரு அருவருப்பானவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த கெகனால என்ன பண்ணுவாங்க. அப்போ ஒரு புது சிருஷ்டி அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவனுடைய பார்வையிலும் கிறிஸ்துவனுடைய பார்வையிலும் ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக இருந்தால் என்ன ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 11:22. ஆனாலும் சி என்று இகழப்பட்டதக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ. பாருங்க, எசேக்கியேல் அவர் தீர்க்கதரிசியோட காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை சி, அருவருப்பானவங்க. இச்சை நிமித்தமாக என்ன பண்ணாங்க, எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, போதும். அங்க ஒரு விக்கிரகத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இச்சை நிமித்தம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்ததுங்க, அருவருப்பாக இருந்தது. சி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, எதை பார்த்து சொல்லுவோம், ஜிலேபி பார்த்து சொல்லுவோமா, எதை பார்த்து சொல்லுவோம், அருவருப்பாக எது இருக்கிறதோ அதை பார்த்து சீனு என்று சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு என்ன ஆயிடுவோம், கடந்து சென்றுவோம். நம்மளை இச்சிக்கும் வகையில உலக காரியங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அவைகளை விட்டு முழுமையாக என்ன ஆயிரணும், கடந்து ஓடிடணும். அங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா இச்சை என்ன ஆயிரும், நம்மளை இழுத்து விடும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து 3வது ஒரு இடத்துக்கு போறாங்க, ஹவுஸ் ஆஃப் காய்பா. காய்பாவினுடைய வீட்டிற்கு போகல, காய்பாவினுடைய வீட்டினுடைய வழியில் என்ன பண்றாங்க, போகிறாங்க. அங்க அவங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கும் பொழுது அவர் நினைவில் வந்த காரியம் என்னவாக இருந்திருக்குங்க. பிரதர், இது ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு 2 ஸ்லைடு போடுங்க. அடுத்து சிஸ்டர் வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பாருங்க, கிறிஸ்து அவருடைய சீசர்கள் அந்த வழியா கெத்செமனேக்கு போகும்போது காய்பாவினுடைய அரண்மனையை பாக்குறாங்க. உடனே அவருக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்குங்க, இயேசுவை இப்ப என்ன பண்ண போறாங்க, நான் கெத்செமனேக்கு போவேன், யூதாசின் நிமித்தம் முத்தத்தின் நிமித்தம் காட்டி கொடுக்கப்படுவேன், என்னைய எங்க அடுத்தது கொண்டு போவேன்னு சொல்றாங்க,
இங்க கொண்டு போய் இயேசுவை பிடித்து அவருக்கு பிரதான ஆசாரியனாக காய்பாவின் இடத்துல என்ன பண்ணுவாங்களாமா, நிக்க வைப்பாங்க. அங்க வேற யாரெல்லாம் இருப்பாங்க, வேத பாதகரும் மூப்பரும் இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கிறிஸ்துவை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? யாருக்கும் இல்லை. ஆனால் அந்த தகுதியே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு நடுவுல சகலவிதமான தகுதிகளையும் உடையவர் என்ன பண்ண போகிறார்? கிறிஸ்து. இது அந்த அரண்மனையை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த எண்ணத்துல வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு? நீ தேவனுடைய குமாரனா? உடனே அவர் என்ன சொல்றார்? ஆமாம், நீ சொல்றபடியே. உடனே அங்க என்ன ஆகுதுங்க, அங்க அடி, கொட்டுறது, அடிக்கிறது, துப்புறது அப்படிங்கிற காரியம்லாம் அங்க என்ன ஆகுது, அங்க நடக்குது. இவைகள் எல்லாம் அந்த வழியா கடந்து செல்லும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு டைமும், இந்த டைம் மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு டைமும் ஊழியத்திலிருந்து பிரயாணிக்கும் போது இந்த வழிகள்ல என்ன பண்ணுவார், இது ரெகுலரா அவர் போகக்கூடிய இடங்கள். இந்த வழிகள்ல போகும்பொழுதுல இந்த இடத்த பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்? ஏன் அப்படின்னா வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் அவர் நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணியிருக்கிறார், வந்திருக்கிறார். இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி தெரியும். இவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறார். இவைகள் எல்லாத்தையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களுக்கு என்ன பண்றார், நான் இனி உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாருங்க, அவர்கிட்ட ஷேர் அதிக விஷயங்கள் பண்ற. இந்த சப்ஜெக்டுக்கு மேல இன்னொரு பாயிண்ட்ஸ்ல கூட சப்ஜெக்டோட தலைப்பு சொல்ல வேண்டிய காரியங்களோ அநேகம், ஆனால் நேரமோ குறைவுங்கிற ஒரு டைட்டில் கூட என்ன பண்ணப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி அநேகமான காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் பிரயாணிக்கக்கூடிய டிராவல் டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா, சீசர்களுக்கும் அவருடைய நினைவிலும் அவர் என்ன பண்ணி பார்த்துக்கிறார், அங்கங்க பொருத்தி பார்த்துக்கிறார் அப்படிங்கிற பாக்குறோம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? பாருங்க, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், நரக ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியாதவர்கள். இவர்கள் யாருங்க? சர்ப்பங்கள், விரியன் பாம்பு குட்டிகள், மிக மிக அருவருப்பானவர்கள். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 23:31 பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பாருங்க, பச்சை மரமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி செய்யும் பொழுது, பட்டு போன மரமாக இருக்கக்கூடிய என்னுடைய சீசர்களுக்கு நீங்க என்னென்ன செய்ய மாட்டீங்கன்றார். இவைகள்னாலதான் அவருடைய வேதனை, அவரோட பாடுகளை காட்டிலும் இனி சீசர்களுக்கு இந்த ஜனங்கள் கொடுக்கக்கூடிய உபத்திரம் மிக மிக கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாருங்க, சிந்திச்சு பார்க்கிறார். அப்போ பச்சை மரமாக இருக்கக்கூடிய எண்ணெய என்ன பண்ணிட்டீங்க, அடிச்சு கொன்னுட்டீங்க. பட்டு போன மரமாக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளான சீசர்களை நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற சொல்றாருன்னு பாக்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். மத்தேயு 23:24 குருடரான வழிகாட்டிகளே, கொசுக்கில்லாதபடி எப்படி இருக்காங்களாமா, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கொசுவை வடிகட்டி என்ன பண்றாங்க, காரியங்கள் எடுத்தாலும் ஆனால் ஒட்டகத்தை என்ன பண்ணிடுவாங்களாமா, விழுங்கிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாமா, இவங்க மற்றவங்களை நியாயம் தீர்ப்பாங்க. ஆனா மிக பெரிய தவறான ஆலயத்துல வியாபாரம் செய்யறது, தேவனுடைய காரியங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிறது, தேவகுமாரனை கொல்றது அப்படிங்கிற மாதிரி பெரிய காரியத்தை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, இவங்க செய்வாங்க. ஆனா சின்ன சின்ன காரியத்தை மற்றவர்கள் செய்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இவ்விதமான காரியங்களை உடையவர்களா இருக்கக்கூடிய அவர்கள் அப்போ நமக்கு எப்படி இருக்கு, நம்ம இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறோமா? நாம் அழைக்கப்பட்ட காரியம் எதுவாக இருக்கு அப்படின்னா, முன்னோக்கி பயணிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோமா? தகுதியே இல்லாதனா மற்றவரை நீ தகுதி இல்லை, நீ செஞ்சது தவறு என்று நாம் நியாயம் தீர்க்கிறோமா?
அப்படி தீர்த்தோம் என்றால் நம்மளோட நிலைமை எப்படித்தாங்க ஒரு வருத்தத்திற்கு உண்டான ஒரு நிலைமையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஸ்டெப் இன்டு தி டைரோப்பன் வேலி சியோன் புல். இந்த ஒரு குளமத்தை பத்தி நமக்கு தெரியுமில்லங்க, சிலையோம் குளம். இது என்ன குளம்ங்க? என்ன குளம்? இந்த ஒரு குளத்துல என்ன ஒரு காரியம் நடந்தது? வாசிக்கலாம். வேண்டாம், வாசிக்கலாம், டைம் கடந்து போகிறது. இந்த ஒரு டைம்ல அவரோட ஊழிய காரியங்களாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிறவி குருடன் வந்து என்ன பண்றாருங்க, அவர்கிட்ட வந்து சீசல் பேசுறாங்க, இவரோட பிறவி குருடன் அப்படின்னு பேசும் பொழுது அவர் என்ன சொல்றார், இது இவரோட தவறு கிடையாது, இவரோட பெற்றோரோட தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துல என்ன பண்றாருங்க, அவரு சொல்லக்கூடிய காரியத்தை செய்ய சொல்றார். எச்சையை துப்பி தொலைச்சு பூசிக்க சொல்றார். அதுக்கப்புறம் அவருடைய கண் என்ன ஆகுது? அப்போ இந்த குளத்தை அவர் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஞாபகம் வந்திருக்கும் அவருக்கு? என்ன ஒரு காரியம் வந்திருக்கும் அப்படின்னா, கிங்டம் ஆஃப் காட். என்ன காரியம்னா, ராஜ்யத்திற்கு உண்டான காரியங்கள் என்ன இருக்கும் ஞாபகத்து வந்திருக்கும். அங்க செஞ்ச அந்த ஒரு அடையாள அற்புதம், இனி நான் என்னோட உண்மைத்தன்மை நிமித்தம், என்னுடைய ஈடுபலி நிமித்தம், என்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம், நான் செய்யக்கூடிய இந்த ஒரு தியாகத்து நிமித்தம் இனி ராஜ்யத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் என்ன ஆகுங்கிறாருங்க, கிடைக்கும் அப்படிங்கிறார். அது அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்கிறார் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்போ அவர் ராஜ்யத்தில் எப்படித்தான் இருக்குங்க, குருடருக்கு கண் வந்துடும், செவிடருக்கு காது கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி அவரோட ராஜ்யத்தில் அநேக காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக என்ன ஆகி கொண்டு வருங்க, நிறைவேறி கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வைன் கேவிங் ஓவர் ஹாலோ கேட். அப்போ இந்த ஒரு காரியம் பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஞாபகத்து வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திராட்சை செடி ஊமை. அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு கேவிங்ல திராட்சை தோட்டத்திற்கு உண்டான அந்த திராட்சை கொடிகள் உண்டான காரியங்கள் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா சித்திரங்களாக அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும், வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள், நான் மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா தோட்டக்காரர், என்னில் நிலைத்திருளாதவன் என்ன ஆயிடுவான்னு சொல்றாருங்க, அறுப்புண்டு போவான்ங்கிற சொன்னது பிறகு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் யாரை குறிக்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா யூதாஸ் காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சக்கர்ஸ் யூதாஸ் காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும்னு பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன பண்றாருங்க, கிறிஸ்துவனுடைய இருந்து ஊழியத்துல அவர் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் எடுத்துக்கிட்டாலும், ஆனால் அவருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, அவர் அந்த கொடியில நிலைச்சிருக்கக்கூடியவர் இல்லை, பலன் கொடுக்கக்கூடியவர் இல்லை. அதனால் அவர் என்ன ஆயிடுறார், கட் பண்ணி எரியிற ஸ்டேஜுக்கு வந்துடுறா. இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்தது ரெண்டாவது பார்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் பார்ட். இதுல வந்து பேதுருவை நம்ம என்ன பண்ண முடியுங்க, இங்க பொருத்தி பார்க்க முடியும். எண்ணில் கனி குடிக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணுவார்னா ப்ரூவிங் பண்ணி அதை சீரமைச்சு என்ன பண்ணுவார், அதை மேலும் வளர்வதற்கு உண்டான காரியங்கள் எடுப்பார். அப்ப இப்படித்தான் பேதுரு தவறு செய்திருந்தாலும் இது கனி கொடுக்கக்கூடிய என்னதுங்க, 3 டைம் மறுதளிச்சிருந்தாலும் கனி கொடுக்கக்கூடியவராக இருந்தார் பேதுரு. அதனால அவரை ப்ரூவிங் பண்ணி அவரை சீர்படுத்தி கனி கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல வந்தவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு அவர் எப்படி அவருடைய ஓட்டத்தை முடித்தார். என்னுடைய ஆடுகளை மேற்பாயான்னு 3 டைம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதனுடைய தாக்கத்தின் நிமித்தமே அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய தவறான வாழ்க்கை நிமித்தம் நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சேன், இனி அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டுன்னு பாக்குறோங்க. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஸ்டேஜுக்கு போனாய் அந்த ஒரு ஓட்டத்தை முடித்தாரோ அதே ஸ்டேஜுக்கு இந்த கனி கொடுக்கக்கூடிய பேதுருவும் என்னானாருங்க,
போய் சேர்ந்தார் அப்படிங்கிற பார்க்குறோம். அடுத்த ஒரு ஸ்டேஜ் பினக்கால் ஆஃப் த டெம்பிள். பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு, ஸோ நேரம் குறைவாக இருக்கிறனால சீக்கிரமாக போயிடலாம். இந்த பினக்கால் ஆஃப் த டெம்பிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஒரு டெம்பிளில் முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம் தெரியுங்களா? தெரியுதுங்களா? 40 நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் பொழுது அந்த ஒரு டெம்பிள் மேல வந்து என்ன சொல்றாருங்க சாத்தான், நீ தாள குதி, உன்னைத்தான் தூதர்கள் தாங்குவார்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல. அப்படின்னு அங்க என்ன பண்றாரு? மறு உத்தரவு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பிசாசினால் சோதிக்கப்படுறார். ஆனால் அதுல அவர் என்ன பண்றாருங்க, ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்றாருங்க, பரிசிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றார். அப்போ ஒவ்வொரு டைம்லயும் சாத்தான் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய மேலான தகப்பனை வச்சு என்ன பண்றாரு, கிறிஸ்துவ அட்டாக் பண்றார். அது அவருக்கு ஒரு மிக மிக ஒரு மகிமையையும் ஒரு கனத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அவருடைய பிதா. அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது என்ன வந்திருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்திருக்கலாம். சாத்தான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது என்ன ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாருங்க, அடங்கி போனார். அப்போ நம்மளுடைய பலவீனங்களை வைத்துதான் சாத்தான் என்ன பண்ணுவாருங்க, சோதிப்பார். நமக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ அதுலதான் சாத்தான் கை வைப்பார். நமக்கு பணத்து மேல ஆசையா வைப்பார், குழந்தை மேல ஆசையா வைப்பார், குடும்பத்தின் மேல ஆசையா வைப்பார், வேலையின் மேல ஆசையா வைப்பார். இதுல வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்காக நம்ம எஃபோர்ட் போட்டு சத்தியத்தை மறந்து என்ன பண்ண முடியும், வேலை, குடும்பம், பொழுதுபோக்கு, இச்சைக்கான காரியத்தை நிமித்தம் என்ன ஆயிருங்க, ஓடிடுவோம். அப்போ அதுல நம்ம எதிர்த்து நின்றோம் அப்படின்னா சாத்தனை என்ன பண்ணிடுவார், ஓடிடுவார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு என்னதான் ஞாபகம் வந்திருக்கும், சாத்தானுடைய சூழ்ச்சியான வார்த்தைகள் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் அங்க அவர் நினைவு கூறும் பொழுது என்னத்தை நினைவு கூர்ந்திருப்பார் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லைடு, அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள் கட்டுவேன் என்று சொன்னையே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வந்து அப்படின்னு என்ன பண்றாங்க, தூசிக்கிறாங்க. இது சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. மீண்டும் தேவனுடைய நாமத்தை வைத்து என்ன பண்றார். ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணார், தலையை துளுக்குனாங்க, கண்டபடிக்கு பேசினாங்க. ஆனா அவர் எதுக்கும் அசரல. மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி என்ன பண்ணாருங்க, அங்க குணலட்சணங்களை காட்டினார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்மளுடைய பலவீனங்கள் வைத்தே தான் என்ன பண்ணுவாருங்க சாத்தான். வசனம் கூட நோட் பண்ணிக்கலாம், படிக்க வேண்டாம். நம்மளுடைய பலவீனங்களை வைத்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் மேற்கொள்வார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்த ஒரு காரியம், கோல்டன் ஆர் ஈஸ்டர்ன் கேட் ஆஃப் ஜெருசலேம். இந்த ஒரு இடத்துல நம்மளுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசி 47ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறின ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்குது. அங்க என்ன ஒரு தீர்க்கதரிசனம் அவர் சொன்னார் அப்படின்னா, என்ன சொல்றாரு, ஒரு ஆலயத்துல நதி வருது, அந்த நதி இனிஷியல் ஸ்டேஜ் பாதத்துக்கு வருது, அப்புறம் முழங்காலுக்கு வருது, அப்புறம் இடுப்பளவுக்கு வருது. அங்க மச்சங்கள் என்ன ஆகுதுங்க, வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அது கடைசியில சாவக்கடல், டெட் சீ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன ஆயிருது, போயிருது. இதனுடைய மேலான அர்த்தங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் பின்பாடு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் சாவு கடலுக்கு நோக்கி ஓடக்கூடிய இந்த உலக ஜனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, மீட்டு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்க என்ன பண்ணப்படுது, இந்த ஈடுபள்ளி நிமித்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் வரக்கூடிய காரியம் என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஜூஸ் கேவ்ஸ், யூதர்களுடைய கல்லறை. அப்ப இந்த இடங்கள்ல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிச்சு முடிச்சிடலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கணியை அடையும்படிக்கும் எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். போதும் சிஸ்டர். அப்போ அவர் பிரயாணிச்சு போகும்போது அந்த கல்லறையில, யூதர்களுடைய கல்லறையை பார்த்து அங்க அவருக்கு நினைவு வந்த காரியம் என்னங்க, இந்த வார்த்தைகள் தான். நேரம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ஸோ நம்ம மேலான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். அப்போ அவர் ராஜ்யத்துல நடக்கக்கூடிய காரியங்களை குறித்ததான காரியங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிந்திக்கிறார். இது சிந்திக்கும் பொழுது அவருக்குள்ள வரக்கூடிய காரியம் என்னவாக இருக்குது அப்படின்னா,
இவ்விதமான நன்மையான ராஜ்யத்துல நடக்க வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன ஆயிடக்கூடாது, ஒரு பிழை நடத்திடக்கூடாது. அதனால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்தை பார்க்கும் பொழுதும் அவர் மிகுந்த ஜாக்கிரதையுடனான திட்டங்களை அவர் என்ன பண்றாருங்க, அவருடைய மைண்ட்லயும் அவருடைய சிந்தனைகளும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒருநிலைப்படுத்துறாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஆலிவ் ட்ரீஸ் இன் கார்டன் ஆஃப் கெத்செமனே, கடைசி பாயிண்ட். இந்த ஒரு கெத்செமனேக்கு வரும் பொழுது சீசர்களை கூட்டிக் கொண்டு என்ன பண்றார், இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இந்த இடம் ஒவ்வொரு ஊழிய காரியத்தின் நிமித்தமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் சீசர்கள் வழக்கமாக போகக்கூடிய இடங்கள். இதுல இதுவும் ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா 3 சீசர்களை உள்ளேயும் 8 சீசர்களை வெளியும் என்ன பண்றார், நிறுத்தி வைக்க போகிறார். இங்கேயும் ஒரு ஞானமாக யூதாஸ் ஹெல்ப் பண்றார். என்ன பண்றாருங்க, அவரை எளிமையாக கண்டுபிடித்துக் கொள்வதற்காக இவர் இங்கதான் இருக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுவதற்கு உண்டான தகுந்த இடம் இதுதான் என்று தெரிந்து கொள்வதற்காக என்ன பண்றாருங்க, அங்க 8 பேர்த்த தோட்டத்தின் வாயில நிறுத்தி வச்சுட்டு 3 பேரை உள்ள கூட்டி கொண்டு போய் என்ன பண்ணாருங்க, தனிமையாக ஜெபம் பண்ணார். ஏன் தனிமையாக ஜெபம் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு லீடர். இவர் அங்க துக்கித்து என்ன பண்றார், அழுது ஜெபம் செய்றார். ஆல்ரெடி சீசர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, மிகுந்த வியாகுலத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. நம்மளுடைய குருவே இந்த நிலைமையில இருக்கிறார்னு தெரிஞ்சதுன்னா விட்டா ஓடுற ஸ்டேஜில் இருக்காங்க. பேதுருலாம் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆயாச்சு, போயாச்சு. அப்போ இவர் அங்க வியாகுலப்படுவதையும் மனம் கசந்து அழுவதையும் வருத்தப்படுவதையும் அங்க திகிலடையும் பார்த்தா இவர் என்ன ஆயிடுவாங்க, இவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பயந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க, தனிமையில போய் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு காரியங்களை ஏற்கொள்றாரு அப்படின்னு பாக்குறோம். அங்க நடக்கக்கூடிய விஷயம், இந்த தோட்டத்தில் ஒலிவ எண்ணெயை பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த பிழிந்து எடுக்க பொழுது மிகுந்த கடுமையான ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளது என்ன ஆகும், ஒலிவ கொட்டைகள் போகும். அங்க பிழிந்து எடுக்கும் பொழுது எண்ணெய் என்னும் அடையாளத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி வரும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாடுகள் நிமித்தம் புழிந்து பாடுபடுத்தி அவர் கிட்டிருந்து வரக்கூடிய அந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆகுது, கடைசியில ஒரு பரிசுத்தாவியும் அவருடைய பின்பற்றக்கூடிய வகுப்பாருக்கு என்ன பண்ணப்படுது, அவர் நிமித்தம் கொடுக்கப்படுகிறது. அவர் நிமித்தம் என்ன பண்ணப்படுதுங்க, கொடுக்கப்படுகிறது. அப்போ புது சிருஷ்டிகளுக்கும் தேவையான பரிசுத்த ஆவிகள் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு, நம்மளோட குறைவு வரும்பொழுதுதான் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க. அதற்கு வாயின் வார்த்தைகளால சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை, அது எக்ஸ்பிரஷனை கூட என்ன பண்ண முடியாதுங்க, பண்ண முடியாது. அவ்வளவு நொறுக்கப்பட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த 9 விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்னதான் ஞாபகம் வர வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் என்ன பண்றோங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு இந்த நினைவூர்தல் நாள் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்க ஆரம்பத்துல மேல் வீட்டு அறையில எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசலுடைய கால்களை கழுவினாரோ, கழுவி அவருடைய அடுத்த ஒரு திட்டத்துக்குள்ள கொண்டு போவதற்கு இந்த வழக்கமான இடங்கள் வழியா என்ன பண்றாருங்க, கூட்டி கொண்டு போறார். இந்த இடங்கள்ல பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு ஞாபகம் வந்த காரியங்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா அவர் ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா அவரை தயார்படுத்துறார். ஒவ்வொரு சூழ்நிலை குறித்தும் அவர் என்ன பண்றாருங்க, பார்க்கிறார், பார்க்கிறார். அப்போ இவ்விதமாக இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இந்த விசேஷித்தமான காலப்பகுதியில நம்மளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, இப்போ கழுவுறார். கழுவுனதுக்கு அப்புறம் நாம் பயணிக்கும் பொழுது உலகத்து நிமித்தம் பயணிக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடன் பயணிக்கும் பொழுது அவர் பார்த்த இந்த இடங்கள்ல என்ன அவருக்கு சிந்தனையில வந்ததோ இதே சிந்தனை நமக்கும் வரணும். அப்போ பிரச்சனை உபத்திரவங்கள் ஒரு குடும்ப சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம பிரயாணிக்கக்கூடிய இதுதான். இங்க எல்லாம் தான் என்ன இருக்குங்க, நமக்கு முட்கள் இருக்கு. அப்போ இந்த முட்கள் நிறைந்த இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பிரயாணிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை என்னவாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னா நான் எனக்குரிய உரிமைகளை விட்டு விட்டு என்னுடைய கணங்களை விட்டு விட்டு
நான் எந்த ஒரு மேன்மையான இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மேன்மையான காரியங்களை செய்து முடித்தாரோ அவ்விதமான காரியங்களை நானும் செய்து முடிப்பேன் என்கிற வைராக்கியத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றும் இல்லாமல் இப்ப எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி தெரியுங்களா இருக்கு, நம்மளுடைய பாவத்தை முற்றிலும் மன்னித்த பிறகு அந்த சூழ்நிலை எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்போ அந்த அப்பத்தையும் திராட்சை ரசனத்தையும் நம்ம பானம் செய்ததற்கு பிறகு நம்ம கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறார், நம்மளோட பாவங்களையும் நம்ம புளிப்புகளையும் என்ன பண்ணிடுறார், குறைகளையும் கனிவாக என்ன பண்றார், மன்னிக்கிறார். அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னுடைய இந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, மேலான வாழ்க்கையை நான் கட்டாயம் ஒரு வைராக்கியத்துடனான வாழ்க்கையாக வாழ்ந்து முடிப்பேன், என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பேன் என்கிறதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காரியங்களாக இந்த ஒரு காரியங்கள் அடையாளப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஸோ பொறுமையோட கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.